வெல்கம் டு டிட்டு விலாக். நான் உங்கள் அஜிடிட்டோ. நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ எங்கே இருக்கேன்னா வந்து விருதாச்சலத்தில் இருக்கான். விருதாச்சலத்தில் கருவேப்பிலை குறிச்சிங்கிற ஒரு ஊரில் இருக்கான். இந்த ஏரியாவில் வந்து இப்போதைக்கு வந்து நிறையா வந்து நடுவு நடுறாங்க. அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி நான் பேக் சைடு ஒரே பச்சை பச்சை இருக்குல்ல, ஃபுல்லாக வந்து நடுவு நட்டுருக்காங்க. இருக்குல்ல, அதை வந்து விளைய வச்சு அதை வந்து பிடிங்கி நடுவாங்க. அது பேர் நடுவுன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியா சைட்லாம். நான் எங்கள் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வந்து எப்படியும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகுது. நான் வேலை பார்க்குறது வந்து ஒரு இபி ஒர்க்கு தான் வந்திருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் காட்ட போகிறேன். எப்படின்னா இந்த நடுவு நடுறாங்களே நான் காட்ட போகிறேன். ஆனால் இங்கே வந்து ஆளை வச்சு நடுவில் ஆளை வச்சு நட்டுறது வந்து இது ஒர்க்கு பாருங்க. இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஆளை வச்சு நட்டுது, இந்த சைடு ஃபுல்லாக வந்து மிஷினை வச்சு நட்டுது. உங்களை வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டு நான் காட்டுறேன் பாருங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க டிட்டு விலாக். இது ஃபுல்லாகவே வந்து மிஷின் நடுவு தான். இதோ ஒரு மிஷின் நிற்கிது பார்த்துங்க, பாருங்கள், தெரியுதுங்களா? அதே போல் இதே ஒரு மிஷின் போகுது பாருங்க. இருங்க இறங்கி காட்டுறேன். இதே போது பாருங்க காய்ஸ், இவங்க ஒரு மிஷின் வந்து நடுறாங்க. இது வந்து நான் வரும்போது நான் பார்த்தேன் இது வந்து எப்படி மிஷின் நடுதுன்னு. அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அங்கே மிஷின் நடுவை பாருங்கள், தெரியுதுங்களா? ஒன்றா ஒரு 2 வந்து 8 நடுது பாருங்கள், தெரியுதுங்களா? நடுது பாருங்கள், 8 நட்டுருக்கு, தெரியுதுங்களா? அதே வந்து ஆள் கையால் நடுவு காட்டுறேன் பாருங்கள். அந்த சைட்லாம் அங்கே வந்து கையால் நட்டுது தான், அதை காட்டுறாங்க. விடுவிழா இந்த சைடு வந்து அதிகமாக கை நடுவு அந்த சைடு தான் நட்டாங்கன்னு சொன்னேன். அந்த சைடு நட்டுது. இப்போ இந்த சைடு எல்லாமே வந்து மிஷின் நடுவு தான். கை நடுவு இங்கே நட்டாங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன், எப்படி நடுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். இது வரைக்கும் பாருங்கள் காய்ஸ், இதெல்லாம் வந்து ஆள் வந்து கையால் நடுவு. கிட்ட போய் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே இருக்குது பாருங்க காய்ஸ், இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆள் கையால் நடுவு, தெரியுதுங்களா காய்ஸ்? இது பாருங்க, அந்த லாங் ஏதோ அந்த 1/2 கிலோமீட்டர் அந்தாண்ட வரைக்குமே ஆள் கையில் நடுவு தான். அதுக்கு அந்தாண்ட சவுக்கு மரம் கொஞ்சம் இருக்குது. இதே பாருங்க காய்ஸ், இது வந்து ஆள் கையால் நடுவு, தெரியுதுங்களா? இது வந்து எப்படி நடுவாங்கன்னா, நூல் இருக்கும், நூலை பிடிச்சி நூலில் வந்து இது இருக்குல்ல, இந்த செடி இது இருக்காருங்க, இந்த செடிக்கும் உள்ள கேப் இருக்குது பாருங்க. இந்த செடிக்குள்ள கேப்பு இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நூல்லையும் வந்து ஒரு முடிச்சு இருக்கும். அந்த நூலில் உள்ள முடிச்சை வந்து கணக்கு பண்ணி தான் நடுவாங்க. எப்படின்னா இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் 2 ஆள் நிற்பாங்க. இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கு 2 ஆள் நிற்பாங்க. இது நான் எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா நடும்போது நான் பார்த்துருக்கேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க நடும்போது நான் இருந்தேன். எப்போனா ஈவினிங்காக வந்தவங்க நட்டு முடிச்சுட்டு போகிறப்ப நான் வந்தேன். அதனால தான் வந்து சொல்கிறேன் நான் அவங்களுக்கு வயலை. எப்படின்னா இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு முளை குச்சி மாரி இங்கே ஒன்று அடிச்சுட்டு அங்கே ஒன்று அடிச்சிருப்பாங்க. இந்த நடுவுக்கு வந்து அந்த முடிச்சு இருக்கும். எப்படின்னா இந்த முடிச்சில் வந்து எடுத்து இப்படி நடுவாங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த மிஷின் நடுவில் உள்ளது பிடிங்கி நட்டு காட்டுறேன் பாருங்கள். எடுத்து உள்ளே நுந்தி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த வயலை வந்து ஃபுல்லாக தண்ணி விட்ட பிறகு இதை வந்து டிராக்டர் வச்சு அடிப்பாங்க. டிராக்டர் வச்சு கேஜிவில் போட்டு அதை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேர் ஆகுது, அந்த சேரை வந்து ரொட்டேட்டர் விட்டு அடித்து நல்ல பதமான சேத்துக்கு ஆக்கி ஒரு 2 நாள் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து நடுவில் ஆள் வச்சு அழகாக நடுவாங்க. நட்ட பிறகு இதில் வந்து இதுவும் வளரும், பில்லும் வளரும். அந்த பில்லு இதை வர அது பாருங்கள், இந்தமாரி பில்லுலாம் வந்து வளரும். இந்தமாரி பில்லுலாம் வளர்ந்து பெருசாகும். அப்போ அதுக்கு வந்து களை எடுப்பாங்க. களை எடுத்து அதுக்கப்புறம் தண்ணிலாம் வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வளர்ந்த பிறகு நெல் வந்த பிறகு அதை அறுவடை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் ஒரு விவசாயத்தில் ஒரு இது. ஆனால் இதில் வந்து நிறைய விஷயம், நுணுக்கமான விஷயம், நிறைய விஷயம் இருக்குது. இடுவிலாக அதேமாரி நம்ம வந்து விவசாய நிலத்துக்குள்ளே எப்போ வந்தாலுமே செருப்பை கழட்டி விட்டு தான் வரணும். இந்தமாதிரி செருப்பை கழட்டி விட்டு தான் வரணும். அப்போ ஏன்னா இல்லைனா வந்து அது விவசாயிகளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையே இல்லை. அதேமாரி தெரிஞ்சுங்களா, பைப்பு, இந்த பைப்பு வேட்ட தண்ணி வரும். எங்கள் ஊர் சைடெலாம் வந்து ஒரு போர் இருக்கும். போர்லேருந்து பைப்பு வந்து அதில் வந்து தண்ணி வரும். இங்கே வந்து போர் தனியாக இருக்குது, பைப்பு வயலுக்கு போட்டுருக்காங்க. அதை காட்டுற பாருங்க, இந்த இருக்குல்ல, இது திறந்து விட்டோன்னா இதில் தண்ணி வரும். 2 பக்கம் இருக்குது பாருங்க. இந்த வயலுக்கு இது கவர் பண்ணும், இந்த வயலை வந்து இது கவர் பண்ணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளது வந்து ஒரு வரப்பு தான். இந்த இது வரப்பு தான். இந்த இருக்குது பாருங்கள், மிஷின் நட்ட நடுவு வந்து 8 ஒன்றா இருக்குது பாருங்கள். ஆனால் ஆள் கையால் நட்ட நடுவு பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஆள் கையால் நடுற நடுவு வந்து நாற்று கட்டி போட்டிருப்பாங்க. ஆனால் மிஷின் நடுற நடுவுக்கு வந்து இதை இருக்குது பாருங்கள், இந்தமாரி நாற்று வந்து தார்ப்பாவில் மண் போட்டு மண்ணில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதுக்கு
அந்த மண்ணை பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதில் வந்து போடுவாங்க. எப்படின்னா கல் அரைப்பாங்களே அந்தமாரி அச்சு வச்சு அதில் போடுவாங்க. 2 பக்கமும் நெல் அழகாக வச்சு அதை வந்து கேக்கு நாற்றுன்னு சொல்லுவாங்க. அதை இருக்காருங்க இந்த அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பைப்பு இந்த வயல்லாம் இதுமாரி தான். இந்த சைட்லலாம் அப்படி தான் இருக்குது. எங்கள் ஊர் சைட்லாம் வந்து ஒரே மூட்டை இருக்கும், 2 பக்கமும் வாய்க்கால் போகும் சின்னதாக. இந்த வாய்க்காலில் தான் நாங்கள் வந்து தண்ணி விடும்போது அந்த வாய்க்கால் ஃபுல்லாகவே போவோம். இருக்கு பாருங்க காய்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா இந்த மிஷினுக்கிட்ட வந்துட்டோம். இது எப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இருக்கு பாருங்க காய்ஸ், மிஷினு 2 பக்கமும் தட்டை மாரி மிதக்குது பாருங்கள். அதில் ஒரு வீல் இருக்குது பாருங்கள், கம்பி வச்ச வீல் மாரி. இந்த வீலு தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி, அது இன்ஜின் தான். இது கையால் தள்ளிட்டு போகுதுன்னு நினச்சேன், ஆனால் இன்ஜின் தான். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டி போகுமே. இந்த இருக்குது பாருங்கள், இதில் வந்து நாற்றை வச்சுருவாங்க. அதில் நாற்றை வச்ச பிறகு இவங்க ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் தள்ளும் போது ஒன்று ஒன்றா அப்படியே நட்டுக்கிட்டே வரும். எனக்கு அது எப்படின்னு இப்போ தெரியல, எங்கே வைப்பாங்கன்னு தெரியல. இந்த அந்த அண்ணன் வந்து டீ குடிக்க போயிருக்காங்க. டீ குடிச்சிட்டு அவங்க வரட்டும். அவங்க வந்த பிறகு நம்ம வந்து இந்த நடுவு வந்து பார்ப்போம். எப்படி அவங்க அந்த கேக்கு நாற்றெல்லாம் எடுத்து அதை செட் பண்ணி எப்படி அவங்க வந்து நடுறாங்கன்னு பார்ப்போம். இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து இங்கே பதமாக அடிச்சிருக்கு பாருங்க. இது காட்டுற பாருங்க, இருக்குல்ல அங்கே இருங்க. கை தூரம் போகுது பாருங்க, தெரியுதுங்களா? இவ்வளோ தூரம் கை உள்ள போகுது. மண்ணை பாருங்க, அந்த அளவுக்கு பதப்படுத்தி வைக்கணும். நடுவுன்னா இந்தமாரி பதப்படுத்தி வச்சு தான் வந்து கரெக்டாகவே வரும். இருக்காருங்க. இடுவிழாக்கு தூரத்தில் வந்து இது இந்த விறப்பு விரைச்சி கேக்கு நாற்று விளைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு அதை கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இடுவிழாக்கு போதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படின்னா வச்சுக்கலாம், இப்போ வந்து ஒரு நெல் வந்து நாற்றடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நெல் விதைக்கணும். ஃபஸ்ட்டு நெல் விரைச்சி ஒரு நெல் வந்து உருவாகி நெல் அறுவடை பண்ணுறதுக்கு வந்து 105 நாள் ஆகுமா. ஃபஸ்ட்டு வந்து நெல் வந்து நம்ம போடுறோமா, போட்டு ஒரு 5 நாள் அதுமாதிரி ஆகுமா முளைக்கிறதுக்கு. அது முளைச்சி வந்து அதோட நம்ம நாற்று இருக்குது பாருங்கள், அந்த நாற்று உருவாகி 1 மாதம் கரெக்டாக வந்து ஒரு 30 நாள் கழித்து அதை நம்ம நாற்று அடித்து அந்த நாற்று தான் நம்ம வந்து நடுவுக்கு கொடுத்து நடணும். அது நடுவு நட்ட பிறகு நம்ம வந்து அதுலேருந்து விளையிறதுக்கு வந்து 2.5 மாதம் ஆகுமா. மொத்தம் வந்து 3.5 மாதம் கணக்கு. ஏன்னா வந்து விரைக்கிறோம்ல, விரைப்பி சேர்த்து நம்ம விரைச்சி அதுலேருந்து வரதுக்கு மொத்தம் 105 நாள் ஆகுமா. ஒரு நெல் வந்து விதை போட்டு அறுவடை பண்ணுறதுக்கு 105 நாட்கள் ஆகுமா. இடுவிழாக்கு நாங்கள் என்ன வேலை செய்கிறோம்னா இபி வேலை என்ன இருக்குது பாருங்கள். இதே போல் ஹச்டி லைனு தெரியுதுங்களா? இடுவிழாக்கு ஹச்டி லைனு. இந்த போஸ்ட் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா புது போஸ்ட் நட்டு நாங்கள் இந்த ஏரியாவில் வேறு ஏரியாவில் நாங்கள் தங்கியிருக்க ஏரியா இதுதான். தங்கியிருக்க ரூம் வந்து இருக்கிற இந்த குடவுனு தெரியுதுங்களா? ஒரு குடவுனு ஜூமிங் கூட ஆக மாட்டேது. ஜூமி ஆக மட்டும் நான் காட்டுவோம் தெளிவாக. அந்த குடவுனில் வந்து நாங்கள் தங்கியிருக்கோம். மொத்தம் 2 டீமாக இருக்கும். ஒரு டீமில் அந்த குடவுனில் இருக்காங்க, நாங்கள் வந்து மெயினில் இருக்கோம். எங்களோட வேலை இது இருக்காருங்க. இந்தமாரி இந்த ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் நட்டு அதுக்கப்புறம் இந்த வீக் கிராஸ் வர மாட்டி இந்த ஃபிட்டிங்லாம் மாட்டி அதுக்கப்புறம் இந்த லைன் பிடிக்கணும். நாங்கள் சரி விழாக நான் வந்து அந்த நாற்றுக்கிட்ட போய் உங்களுக்கு நான் மீதி விழா கண்டினியூ பண்ணுறேன். இதாக இருக்குது பாருங்கள் 8 விழா. இந்த இடம்லாம் வந்து இப்போதைக்கு வந்து நல்லா உழவுலாம் அடித்து நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ பதமாக இருக்குது இருக்குங்க. இதையும் நான் காட்டுற பாருங்க எடுத்து தெரியுதுங்களா? குழவான்னு இருக்குங்க. கை எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. இதாக இருக்குது பாருங்க 8 விழா கேக்கு நாற்று. இதுவும் ஃபுல்லாகவே வந்து கேக்கு மாரி இருக்குது பாருங்க. கேக்குன்னா நான் பாக்ஸ் அந்த கட்டுற மாதிரி நல்லா கேக்குனா அது இருக்கிறேன் தெரியுதுங்களா? இருக்கிறேன் கேப் இருக்கா? இந்தமாரி கேப் இருக்காருங்க. ஏன்னா அது வந்து ஒரு அச்சு வச்சு அந்த அச்சில் தான் போடுவாங்க. கீழே வந்து தார்ப்பாக இருக்கும். இதை காட்டுற மாதிரி 2 விழாக்கு தார்ப்பாக தான் இருக்கிறேன். இருக்குங்க தெரியுதுங்களா? இருக்குங்க. இது வந்து தார்ப்பாலம் முளைச்சாங்க. மண்ணை கொட்டி அதில் வேலை போட்டுறாங்க தெரியுதுங்களா? சரிங்க. அதான் கேக்கு நாற்று பாருட்டு பின்னாடி தென்னை மரம்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வருஷம்லான்ட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் பாருங்க. நம்ம தடுமாறி இதாக இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? நடுவில் நிற்கிற 2 தூக்கம் 2 பக்கமும் எனக்கு நடுவில் கேக்கு நாற்று 2 பக்கமும். பேக் சைடில் அந்த தென்னை மரம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு அந்த இடமே இந்த இடத்த பாருங்களா, பார்க்க ஒரு ஆசையாக இருப்பாங்களா. அதே இந்த இடத்துல இது அந்த தென்னை மரத்துக்கு அந்தாண்ட ஒரு கட்டில் போட்டு அந்த மல்லாக படுத்துக்கிட்டு தூங்கணும் வச்சுக்கலாம். செம்மையாக காற்றடிக்குது. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல தூங்குறதுக்கு. இதுவுலாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வயகாரங்க வந்துட்டாங்க. வயகாரங்க ரோட்டில் இன்னும் பார்த்தாங்க.
ஏன்னா காலையிலே அவங்க கூட சொல்லிட்டேன், ஆனால் இதுமாரி நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணுறேண்ணா, இந்தமாரி நான் இதை வீடியோ எடுத்துக்கிறேன்னு கேட்டேன். அதனால் அவங்க வந்து எடுத்துக்கப்பான்னு சொன்னாங்க. அதனால் நான் அவங்க பார்த்தாங்களா சொன்னேன், இல்லை நான் வீடியோ எடுக்கிறேன்னா சரி இப்போ தலையாட்டு அவங்க போயிட்டாங்க காய்ஸ். இப்போ வாங்க அந்த அண்ணனும் அந்த நடு நடுற அண்ணனும் வரல, வந்தாங்கன்னா கூட நம்ம வந்து அதை உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு எப்படின்னு. யூடியூபில் திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. யூடியூபில் இங்கே இப்படி நடந்து வந்துட்டு இருந்தேன்னா வந்தபோது இங்கே பார்க்குற தண்ணி தெளிவாக இருக்குது. தெளிவில் வந்து பார்த்தோன்னா அந்த தென்னை மரம் இருக்குது பாருங்கள், தென்னை மரத்தோட அந்த ஷேடோ வந்து தண்ணி அடிக்குது பாருங்க, தெரியுதுங்களா? பார்க்கே அழகாக இருக்குது பார்க்குறது, இந்த காற்றுல இதை ஆடும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. யூடியூபில் இதெல்லாம் ரசிக்கணும். யூடியூபில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. இன்னும் அந்த அண்ணன் பேசி முடிச்சுட்டு வரல, டீ குடிச்சிட்டாங்க, பேசி முடிச்சுட்டு வரல. வாங்க யூடியூபில் நம்ம கிட்ட போய் அந்த அண்ணன்ட்ட கேட்போம், எப்படின்னா இது எப்படி அதில் வைக்கிறது, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி எல்லாம் சும்மா கேட்போம். வாங்க யூடியூபில் அங்கே போவோம். ஒரு ஏக்கருக்கு வந்து 130 வாட்டி குனியணும். ஒரு ஏக்கருக்கு 130 கேக்கு வைக்கணும். அதெல்லாம் எஸ் நம்ம குனிஞ்சு குனிஞ்சு விடணும், கீழே குனிஞ்சு குனிஞ்சு. அப்போ ஒரு நாளைக்கு நான் 3 ஏக்கர் எத்தனை குனியணும்? எத்தனை 130 150 தடவை வச்சுக்க, 150 500 தடவை நான் குனியணும். சரி 500 வாட்டி குனிஞ்சு வச்சுக்க. சம்பளம் ஒரு நாளைக்கு எனக்கு என்ன ஏக்கர் ஒரு 500 சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஏக்கருக்கு 500 1500 1500 வந்துடுது 3 நாளைக்கு. பரவாயில்ல, அதுக்கு நான் என் வேலையை செஞ்சிருவேன். உங்களுக்கு என் வேலையாவது ஏறி நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே போட்டா நிற்பான்னு வச்சுக்கா. அதை விட இல்ல வெயில நிற்பேன் தான், பரவாயில்ல நின்றுட்டு போயிடுறான். ஒவ்வொரு தெரியும் நீ சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமால இருக்குது. ஒவ்வொரு தெரியும் ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ 50 சுத்து தூக்குற மாதிரி இருக்கும். 50 சுத்து 50 தடவை லிஃப்ட் பண்ணி ஆகணும். அதை தூக்கணுமா? அந்த லிவரா? ஓ வண்டியை தூக்கணுமா? 250 கிலோ வெயிட் இன்ஜின் மட்டும். கேக்கு 1 கிலோ 10 கிலோ என்னாச்சு? 3 வெயிட் தூக்கி திருப்பணும். ஓ திருப்பி டேனிங்லாம் திருப்பணும். சும்மாவா? நான் நினச்சிக்கிட்டா சரி சும்மா ஒரு தள்ளிட்டு போதானே வண்டியா. இந்த மாதிரி நானும் கம்பத்தில் மணி நின்னால்தான் நானும். பரவாயில்ல, கம்பத்தில் நிற்கிது, அது கம்பத்தில் நின்று போயிடலாம். நீ சேத்துல நடக்கிறதுக்கு காலை உடையுது. நான் அது இப்போ நடந்து வந்தேன், அதுக்கே காலை உடையுது உள்ள நடந்தது. இதுக்கே ஆரம்பிச்சு பரப்பு இருக்கிற சேத்துல எங்களுக்கு சேத்துல இருந்தா உண்மைதான் காய்ஸ். நம்ம வந்து என்னன்னா ஒரு விவசாயம் பண்ண ரொம்ப கஷ்டம் தான் காய்ஸ். நான் கூட ஈஸியாக சொல்லிட்டேன் 130 நாள் தாங்க. ஆனால் 130 நாளுக்கு நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா எப்போ பூச்சி வரும், என்ன அடிக்கும், காற்று அடிக்கும், மழை வரும், இடி இடிக்கும், என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது காய்ஸ். கிடையாது. இப்போ எத்தனை பேர் உட்காந்துங்க இந்த தெரியல, நான் பார்க்கலையா? 8 பேர் உட்காந்து அந்த ஆமா எல்லாம் சரக்கு இங்கேயே போட்டுருப்பேன். ஏதாவது பாட்டில்லாம் கிடக்கும் கிடைக்கும் கிடைக்கும் வேலை முடிச்சு போட்டு மாண்டா போலாம முதல்ல பொழிச்சு பஸ் முத கொத்துல முதல்ல பொழிச்சு அப்படியே ஒரு வாரம் ஒரு நாள் ஒரு வாரம் 10 நாள் சும்மா இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கிழிச்சு விட்டு அதுக்கு நம்ம மரத்த வாங்கி நிகழலாம். அதே பாருங்க என் காலை கூட பாருங்க, என் காலெலாம் இருங்க மானுங்கனே கீழ்ச்சி அடிஞ்சிருக்கும். நீங்கள் போறீங்க அங்கே 2 காலிலுமே வந்து எனக்கு வந்து கீழ்ச்சி தான் அடிச்சிருக்காங்க. யூடியூப்ல இதோ இருக்கு பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் எங்கள் தங்கியிருக்க ரூம் இதுதான், எங்களோட வண்டி இதுதான். அதேமாதிரி யூடியூப்ல அண்ணன் வந்து கேட்டான் அண்ணன்ட்ட, என்னன்னா அண்ணன் எப்போ நான் நட்டு முடிப்பேன்னு கேட்டான். ஆனால் அண்ணன் வந்து அது இல்லாமல் தூரத்து காரியமாக போகிறேன். அந்த மிஷினில் போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி நடுவுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க காய்ஸ். யூடியூப்லாக ஒரு இன்ஜுரி ஆகிட்டு நான் இப்படியே பூந்து வந்துட்டு இருந்தேன் அந்த வழியில் இறங்கி. அந்த பனைமட்டில் இருக்க பாருங்க கொழுவி ஒன்று நல்லா கடிச்சு விட்டுவிடா கையில். எதுவும் பாம்பு அதை கடிச்சிட்டலான்னு பார்த்தா கொழுவி காய்ஸ் தான் இருக்க பாருங்க காய்ஸ். இது கொழுவியாக கதண்டான்னு தெரியல, ஆனால் கதண்டு மாதிரி தான் இருக்குது சேப்பாக. நல்லா கடிச்சிட்டு காய்ஸ், 1 2 கடிச்சு விட்டு காய்ஸ் கையில். யூடியூப்லாக அந்த கொழுவிட்டெல்லாம் கடி வாங்கி நம்ம முதல்ல வந்துட்டோம். அந்த அண்ணன் நட்டுக்கிட்டு வராங்க. எப்படியும் அவங்க நட்டுக்கிட்டு, ஏன்னா இந்த பக்கம் ஒன்று நடாமல் கிடக்கல, இங்கே தான் வருவாங்க. இங்கே வரும்போது நான் வந்து உங்களுக்கு அது எப்படி நடுன்னு நான் கேட்டு பார்க்குறேன் காய்ஸ். இங்கே வராங்க பாருங்கள். அது எப்படி தெரியுமா காய்ஸ் நடுது? அது தைய மிஷினில் தைய அடிப்போம்ல, நூல் போயிட்டு வருமே, அந்த போல் நட்டுக்கிட்டே வருது. அது கிட்டத்தில் போய் பார்க்கணுங்களா, என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம நாற்றெல்லாம் எடுத்து வந்து இனிமேல் ஸ்லாட்டாக வச்சுக்கணும். வச்ச பிறகு இது கீழே இருக்கு பாருங்க, அதான் நடுவோம். காட்டுற பாருங்களா, நடுவு ஆடுது பாருங்க, அதுதான் வந்து நடுவுது. அதில் ஒவ்வொன்றா நாற்றை பிடுங்கி அதில் அழகாக ஒவ்வொன்றா நட்டு வைக்கிது காய்ஸ். பார்த்தீங்களா? இப்போ வந்து எப்படி அழகாக வந்துட்டு பாருங்கள், ஒன்றுமே இல்லாத இடம் இப்போ நாற்று வந்துட்டு பார்த்தீங்களா. இதில் அந்த அண்ணன் சொன்னாங்களா காய்ஸ், திருப்புறது கஷ்டமாக இருக்கும்ண்ணே. இந்த இருக்குது பாருங்கள், சரி நான் வாட்டி திருப்பணும் தம்பி, நாங்கள் பாருங்கள் திருப்புறாங்க பாருங்க, லாக் பண்ணி சுற்றுறாங்களா, திரும்பி வருது. சில நாற்று வந்து ஒழுங்காக வராது, அந்த நாற்றெல்லாம் வந்து எடுத்து நம்ம வைக்கணும் அழகாக.
வைக்கிறாங்க பாருங்க. பார்த்து ஒழுங்காக நடுலையா எடுத்து அடுக்கிறாங்க பாருங்க. இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா அந்த வண்டி கூட சேர்ந்து நம்மளும் நவரணும். இது விழாக்கு நம்ம சேனலுக்காக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உலக அங்கே பாருங்கள் கொல்லி விட்டுலாம் கடி வாங்கியிருக்கு பாருங்க. பேசுங்களா வீங்கினது கையை வீங்கினா தான் இருக்கும். அந்த வீங்கிருக்கு பாருங்கள். கொல்லி விட்டு உங்களை கடியெலாம் வாங்கி உங்களை இந்த வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்க டிட்டோ விலாக். நெக்ஸ்ட் எந்த வீடியோ பண்ணலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். டிட்டோ விலாக் உங்களுக்கு இந்த வீடியோ பேர் அஜய் டிட்டோ வந்து அஜய் டிட்டோ மட்டும்தான், வேறு யாரும் பதிக்க இல்லை. ஆனால் அஜய் டிட்டோ மட்டும்தான் காய்ஸ். பாய்.